வணக்கம் நண்பர்களே, எங்கள் சேனலுக்கு வருக. இயற்கை பறவைகளை பயன்படுத்தி நமக்கு நல்ல அல்லது கெட்ட சகுனங்களை அளிக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், நமது வேதங்கள் மற்றும் நம்பிக்கைகளில் சில பறவைகள் உங்கள் வீட்டிற்குள் வருவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இந்த பறவைகள் உங்கள் வீட்டிற்கு வருகை தரும்போது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருக்கும் என்றும் உங்கள் வீடு செல்வம், செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியால் பொழியும் என்றும் நீங்கள் உறுதியாக நம்பலாம். எனவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அதிர்ஷ்டத்தை தரும் 5 பறவைகளின் வருகை எவை என்பதை கண்டுபிடிப்போம். வீட்டிற்குள் பறவைகளின் வருகை எப்போதும் நல்ல மற்றும் அசுப சகுனங்களுடன் தொடர்புடையது. இந்திய கலாச்சாரத்தில் பறவைகள் வெறும் உயிரினங்கள் மட்டுமல்ல, இயற்கையின் தூதர்கள் என்றும் அவை எதிர்கால காலங்களைப் பற்றி நமக்கு தெரிவிக்கின்றன மற்றும் தெய்வீக ஆசீர்வாதங்களை குறிக்கின்றன என்றும் நம்பப்படுகிறது. சில பறவைகள் வீட்டிற்குள் வரும்போது அது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது, ஏனெனில் அது செல்வம், செழிப்பு, நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் மகிழ்ச்சியின் வருகையை குறிக்கிறது. 5 முக்கிய பறவைகள் வீட்டிற்குள் நுழைவது அல்லது அருகில் தோன்றுவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. முதல் பறவை கிளி. இது வேதங்களில் காமதேவரின் வாகனமாகவும் விவரிக்கப்படுகிறது, மேலும் இது அன்பு, ஈர்ப்பு மற்றும் இனிமையின் அடையாளமாக கருதப்படுகிறது. ஒரு பச்சை கிளி வீட்டிற்குள் வந்து அமர்ந்தால் அல்லது ஜன்னல் அல்லது கதவில் தோன்றினால் அது குடும்பத்தில் நல்லிணக்கம் அதிகரிக்கும், உறவுகள் இனிமையாக மாறும், நிலுவையில் உள்ள பணிகள் நிறைவடையும் என்பதற்கான அறிகுறியாகும். கிளியின் வருகை சரஸ்வதி மற்றும் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்களை குறிக்கிறது என்றும் கூறப்படுகிறது. இது கல்வி, அறிவு மற்றும் செல்வத்தை அதிகரிக்கிறது. திருமணமாகாத ஒருவர் தங்கள் வீட்டில் கிளியைக் கண்டால் அவர்களின் திருமணம் விரைவாக நடைபெறும் என்றும் அவர்களின் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றொரு பறவை புறா. இது அமைதி மற்றும் அன்பின் அடையாளமாக கருதப்படுகிறது. கூரையிலோ அல்லது முற்றத்திலோ ஒரு புறாவின் வருகை வீட்டிற்கு மூதாதையர்களின் ஆசீர்வாதம் உள்ளது என்பதற்கான அறிகுறியாகும், மேலும் வளிமண்டலத்தில் நேர்மறை ஆற்றல் பரவுகிறது. வீட்டில் ஒரு புறாவின் கூடு கட்டப்பட்டால் அது இன்னும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது, ஏனெனில் அது அந்த வீட்டில் லட்சுமி தேவி நிரந்தரமாக வசிப்பார் என்பதை குறிக்கிறது. பண்டைய காலங்களில் புறாக்கள் வாழும் இடத்தில் வறுமை ஒருபோதும் வராது என்றும் புறாக்களின் கூச்சல் வீட்டிற்கு மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தருகிறது என்றும் கூறப்பட்டது. மூன்றாவது பறவை மைனா. இது இந்திய கலாச்சாரத்தில் நல்ல அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. ஒரு வீட்டின் முற்றத்திலோ அல்லது ஜன்னலிலோ ஒரு மைனா அமர்ந்து சத்தமிட்டால் அது நல்ல அதிர்ஷ்டம், திருமணமான பெண்களுக்கிடையேயான நல்ல உறவுகள் மற்றும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையின் அடையாளமாக கருதப்படுகிறது. சில நம்பிக்கைகளின்படி ஒரு ஜோடி மைனாக்கள் ஒன்றாக காணப்பட்டால் அது தம்பதியினரிடையே அன்பு, நம்பிக்கை மற்றும் பக்தியை குறிக்கிறது. இது வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது மற்றும் குடும்பத்தில் சமநிலையை பராமரிக்கிறது. நான்காவது பறவை காக்கா. அதன் இனிமையான அழைப்பு வீட்டிற்கு மகிழ்ச்சியையும் நேர்மறையையும் தருகிறது. காக்கா வருகை நல்ல செய்தி, வணிக வளர்ச்சி மற்றும் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை குறிக்கிறது. காக்கா எப்போதும் வசந்தகாலம் மற்றும் அன்பின் அடையாளமாக கருதப்படுகிறது. அதன் அழைப்பு லட்சுமி தேவியை வீட்டிற்கு ஈர்த்து அங்கு வசிப்பதாக நம்பப்படுகிறது. காக்கா கிருஷ்ணர் மற்றும் தாய் ராதாவுடன் தொடர்புடையது, இது அன்பு மற்றும் பக்தியின் தூதராக அமைகிறது. ஐந்தாவது மற்றும் மிக முக்கியமான பறவை அன்னம். இது சரஸ்வதி தேவியின் வாகனமாக வேதங்களில் விவரிக்கப்படுகிறது மற்றும் ஞானம், அறிவு மற்றும் தூய்மையை குறிக்கிறது. ஒரு குளம், தோட்டம் அல்லது அருகிலுள்ள இடத்தில் அன்னத்தை பார்ப்பது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது, ஏனெனில் அது அறிவு, செழிப்பு மற்றும் தெய்வீக அருளை குறிக்கிறது. அன்னத்தை பார்ப்பது குழந்தைகளின் படிப்பில் ஆர்வத்தை அதிகரிக்கிறது மற்றும் புனிதமான மற்றும் அமைதியான சூழ்நிலையை உருவாக்குகிறது. மேலும் அன்னங்கள் தூய்மையான மற்றும் புனிதமான இடங்களுக்கு மட்டுமே வருகை தருகின்றன என்று கூறப்படுகிறது. எனவே ஒரு வீட்டிற்கு அருகில் ஒருவர் காணப்பட்டால் அது அந்த வீட்டிற்குள் வசிக்கும் தெய்வீக சக்தியை குறிக்கிறது மற்றும் குடும்பம் ஒவ்வொரு துறையிலும் வெற்றியை அடையும். இந்த 5 பறவைகளின் வருகையுடன் தொடர்புடைய இந்த மத மற்றும் கலாச்சார சின்னங்களுடன் அத்தகைய வீடுகளில் உள்ள வளிமண்டலம் இயற்கையாகவே மகிழ்ச்சியாக மாறி மன அமைதியையும் வாழ்க்கைக்கு நேர்மறையையும் தருகிறது என்பதும் கவனிக்கப்பட்டுள்ளது. உண்மையில் ஒரு வீட்டிற்கு பறவைகள் வருவது ஒரு நல்ல சகுனம் மட்டுமல்ல, சுற்றுச்சூழல் சமநிலை மற்றும் இயற்கை முன்னேற்றத்தின் அடையாளமாகும், ஏனெனில் சுற்றுச்சூழல் தூய்மையாகவும் ஆற்றல் நிறைந்ததாகவும் இருக்கும் இடத்தில் பறவைகள் கூடு கட்டுகின்றன. எனவே இந்த 5 பறவைகள் உங்கள் வீட்டிற்கு அல்லது அருகில் வந்தால் அது தற்செயல் நிகழ்வு என்று கருதப்படக்கூடாது, மாறாக தெய்வீக ஆசீர்வாதமாக கருதப்பட வேண்டும், ஏனெனில் அது உங்கள் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கப் போகிறது, மகிழ்ச்சி, செல்வம், ஆரோக்கியம் மற்றும் அன்பு உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது என்பதற்கான அறிகுறியாகும். மேலும் லட்சுமி, சரஸ்வதி மற்றும் மூதாதையர்களின் ஆசீர்வாதங்கள் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக நிலைத்திருக்கும்.
அதனால்தான் இந்திய பாரம்பரியத்தில் கிளி, புறா, மைனா, காக்கா மற்றும் அன்னம் ஆகியவற்றின் வருகை மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. மேலும் அவற்றை பார்ப்பது வாழ்க்கையின் திசையை மாற்றி ஒருவரை அவரது இலக்கை நோக்கி அழைத்து செல்லும் என்று நம்பப்படுகிறது. இந்திய பாரம்பரியத்தில் சில பறவைகள் வீட்டிற்குள் வருவது மிகவும் நல்லதாக கருதப்பட்டாலும், பல பறவைகளின் வருகை குடும்பத்திற்கு அசுப சகுனங்களை கொண்டுவருவதாகவும், எதிர்மறை ஆற்றல்கள் மற்றும் பாதகமான சூழ்நிலைகளின் குறிகாட்டிகளாகவும் கருதப்படுகிறது. இயற்கையும் விலங்குகளும் பறவைகளும் எதிர்காலத்தை பற்றிய ஒரு பார்வையை நமக்கு தருவதாகவும், இந்த அறிகுறிகளை புரிந்து கொண்டால் எதிர்காலத்தில் பல சிக்கல்களை தவிர்க்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த அறிகுறிகளில் 5 பறவைகள் மிகவும் கெட்ட சகுனமாகக் கருதப்படுகின்றன. வேதங்களில் முன்னோர்களின் தூதராகக் கருதப்படும் காகம். பொதுவாக ஒரு காகத்திற்கு உணவளிப்பது மங்களகரமானதாகக் கருதப்படுகிறது. ஆனால் ஒரு காகம் ஒரு வீட்டின் கூரை அல்லது ஜன்னலில் மீண்டும் மீண்டும் கவ்வினால் அது ஒரு அசுபமான அறிகுறியாகக் கருதப்படுகிறது. இது சில துரதிர்ஷ்டங்கள், சச்சரவுகள் அல்லது மரணத்தை முன்னறிவிக்கும் என்று நம்பப்படுகிறது. காகத்தின் அசுபமான அழைப்பு வீட்டில் எதிர்மறை சக்தியை அதிகரிக்கிறது மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடையே சண்டைகளுக்கு வழிவகுக்கிறது. சில நேரங்களில் இது கடன் அல்லது நிதி இழப்பின் அறிகுறியாகவும் கூறப்படுகிறது. மற்றொரு பறவை ஆந்தை, இது செல்வத்தின் தெய்வமான லட்சுமியின் வாகனமாக கருதப்படுகிறது. இருப்பினும் அது பகலில் வீட்டிற்குள் வந்து அமர்ந்தாலோ அல்லது ஜன்னல்கள் அல்லது கதவுகளில் மீண்டும் மீண்டும் காணப்பட்டாலோ அது மிகவும் அபசகுனமான அறிகுறியாகும். ஆந்தைகள் இரவு நேர உயிரினங்கள் என்றும், பகலில் அவற்றின் வருகை சமநிலையின்மை மற்றும் துரதிர்ஷ்டத்தை அழைக்கிறது என்றும் நம்பப்படுகிறது. ஒரு வீட்டின் கூரை அல்லது ஜன்னலில் அமர்ந்து சத்தம் எழுப்பும் ஆந்தை திருட்டு, நிதி இழப்பு மற்றும் நோய் போன்ற பிரச்சினைகளை கொண்டுவரும். மூன்றாவது பறவை கழுகு, இது வலிமை மற்றும் சக்தியின் அடையாளமாக கருதப்படுகிறது. இருப்பினும் ஒரு கழுகு வீட்டின் மீது மீண்டும் மீண்டும் வட்டமிட்டு ஒரு சத்தம் எழுப்பினால் அது வீட்டிற்குள் வரவிருக்கும் நெருக்கடி, ஒரு பெரிய குடும்ப பிரச்சினை, நீதிமன்ற வழக்கு அல்லது குறிப்பிடத்தக்க நிதி இழப்பு ஆகியவற்றை குறிக்கிறது. பல ஜோதிடர்களின் கூற்றுப்படி வீட்டைச் சுற்றி கழுகு அடிக்கடி தோன்றுவது குடும்ப உறுப்பினர்களின் ஆற்றலை தீய சக்திகள் ஆதிக்கம் செலுத்துவதை குறிக்கிறது. நான்காவது பறவை ஹெரான், இது எப்போதும் ஏமாற்றுதல் மற்றும் மோசடியின் அடையாளமாக கருதப்படுகிறது. ஒரு ஹெரான் முற்றத்தில், கூரையில் அல்லது ஒரு தண்ணீர் பாத்திரத்தின் அருகே அமர்ந்தால் அது ஒரு கெட்ட சகுனமாக கருதப்படுகிறது. இது ஒரு குடும்ப உறுப்பினர் ஏமாற்றப்படப் போகிறார் என்பதை குறிக்கிறது. உறவுகள் மீதான நம்பிக்கை குறையும், மேலும் ஒரு அன்புக்குரியவர் அவர்களை காட்டிக் கொடுக்கலாம். மேலும் வீட்டிற்கு அருகில் ஒரு ஹெரான் தோன்றுவது நோய் மற்றும் நிதி சிக்கல்களையும் அழைக்கிறது. ஐந்தாவது பறவை இறந்த அல்லது காயமடைந்த குருவி. வீட்டிற்குள் ஒரு சாதாரண பறவையின் வருகை சுபமானது என்றாலும், காயமடைந்த பறவை வீட்டிற்குள் விழுந்தாலோ அல்லது உள்ளே இறந்தாலோ அது மிகவும் அபசகுனமாக கருதப்படுகிறது. இது ஒரு பெரிய நெருக்கடி, விபத்து அல்லது நோயை குறிக்கிறது என்று நம்பப்படுகிறது. ஒரு பறவை ஜன்னல் வழியாக அறைக்குள் நுழைந்து தப்பிக்க முடியாவிட்டால் அது ஏதோ ஒரு மோசமான நிகழ்வின் அறிகுறி என்றும் கூறப்படுகிறது. இந்த 5 பறவைகள் வீட்டிற்குள் வருவது அல்லது மீண்டும் மீண்டும் பார்ப்பது வேதங்கள் மற்றும் நாட்டுப்புறக் கதைகளில் மிகவும் கெட்ட சகுனமாகக் கருதப்படுகிறது. ஏனெனில் அவை குடும்பம் பாதகமான கிரகங்களின் செல்வாக்கின் கீழ் உள்ளது, வீட்டில் எதிர்மறை சக்திகள் உள்ளன, அல்லது எதிர்காலத்தில் ஒரு சோகமான நிகழ்வு ஏற்படக்கூடும் என்பதை குறிக்கிறது. எனவே அத்தகைய பறவைகளின் அறிகுறிகள் வீட்டில் கண்டறியப்படும் போதெல்லாம் ஒருவர் உடனடியாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வீட்டை சுத்திகரிக்க கங்கை நீரை தெளிக்கவும். வழிபாடு மற்றும் ஹவனம் செய்யப்பட வேண்டும். மேலும் அசுபங்களின் விளைவுகளை குறைக்க முன்னோர்கள் மற்றும் தெய்வங்களை திருப்திப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்திய கலாச்சாரத்தில் இந்த சகுனங்களின் முக்கியத்துவம் வெறும் மூடநம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது அல்ல, அனுபவம் மற்றும் பாரம்பரியத்தை அடிப்படையாக கொண்டது. தலைமுறைகளாக இந்த பறவைகளின் அசாதாரண வருகை வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் அல்லது நெருக்கடியின் அறிகுறி என்பதை மக்கள் அனுபவித்திருக்கிறார்கள். எனவே அவற்றை புறக்கணிப்பதற்குப் பதிலாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் எதிர்மறை சகுனங்களை நடுநிலையாக்க வீட்டுச் சூழலை எப்போதும் நேர்மறையாக பராமரிக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக ஒரு காகம், ஆந்தை, கழுகு, ஹெரான் மற்றும் காயமடைந்த அல்லது இறந்த பறவை வீட்டிற்குள் வருவது அசுபமாகக் கருதப்படுகிறது மற்றும் குடும்பத்திற்கு ஒரு எச்சரிக்கையாக செயல்படுகிறது. அவர்கள் உடனடியாக விழிப்புடன் இருக்கவும், விரும்பத்தகாத நிகழ்வுகளை தவிர்க்கவும், வாழ்க்கையில் சமநிலையை பேணவும், அவர்களின் நடத்தை, சூழல் மற்றும் சடங்குகளில் கவனம் செலுத்தவும் தூண்டுகிறது. நண்பர்களே, இந்த 5 பறவைகள் கிளி, புறா, மைனா, குயில் மற்றும் அன்னம் இயற்கையின் அழகை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் நல்ல அதிர்ஷ்டம், அன்பு மற்றும் செழிப்பு பற்றிய செய்திகளையும் கொண்டு வருகின்றன என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த பறவைகள் உங்கள் வீட்டிற்கு வந்தால் அவற்றை கடவுளின் ஆசீர்வாதமாக கருதி வரவேற்கவும்.
இந்த தகவலை நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து அதை லைக் செய்து பகிரவும். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான மற்றும் தகவல் தரும் வீடியோக்களை பெற சேனலுக்கு குழுசேர மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நல்ல மதியம் மற்றும் இனிய நாள்.